வணக்கம். அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி, அதாவது 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்விருக்கின்ற சனி பகவான், அந்த சனிப்பயிற்சி பலன்கள் வரிசையில இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது சிம்மராசி. சிம்மராசிக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, அஷ்டம சனி. சிம்மராசிக்கு அஷ்டம சனி காலகட்டங்கள். அஷ்டம சனி கஷ்டங்களை வாரி வழங்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சிம்மராசி அன்பர்கள், நேயர்கள் பொதுவாக இந்த சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு தேதியில தினமும் யூடியூப்ல 50 முதல் 60 ஜோதிடர்கள் புதுசா அக்கௌண்ட் தொடங்கி பேசுற இந்த காலகட்டத்துல ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றாங்களே, நம்மளால இதை புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு திணறி போயிருக்கிற இந்த சமயத்துல எல்லாரும் சிம்மராசியை நெகட்டிவாவே பேசுறாங்கப்பா அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நேயர்கள் அதிகமாக இருக்காங்க. இப்போ ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய விதிகள்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் நடக்கும் அப்படின்னு. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனா மக்கள் எதிர்பார்க்கறது, நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன், எனக்கு பாசிட்டிவா ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு இருக்கு. அப்ப பாசிட்டிவா சொன்னா சில நபர்கள் என்ன சொல்றாங்க, நேயர்கள் நீங்க பொய் சொல்றீங்க, சும்மா உருட்டுறீங்க, உண்மையை சொல்லுங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, என்ன உண்மையோ அதை சொல்ல போறேன். அதுக்கப்புறமா அதை எப்படி சரி பண்ணிக்கலாம், அதை எப்படி சரி செய்துக்க முடியும், நம்மாலேயே அதை மாற்ற முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல போறோம். சிம்மராசி காலபுருஷ தத்துவத்துடைய 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மம், மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரங்களுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன செய்யும்? பொதுவா சிம்மம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான், அவருக்கு நேர் பகை அப்படிங்கிறது சனி, ஜென்ம பகை. சிம்மராசிக்கு 7 சனி, அஷ்டம சனி எல்லாமே எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ எப்படி தொகுத்து வழங்கணும். அதாவது முதல்ல சிம்மராசியுடைய குணாதிசயங்கள் 2-3 சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தது வரக்கூடிய சனிப்பயிற்சி என்ன செய்யும் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு, அதுக்கப்புறம் பரிகாரங்கள் என்ன, தீர்வெல்லாம் இருக்கா, உண்மையான தீர்வு எது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம பேசுவோம். தொடர்ந்து பாருங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன, புதுசு ஒண்ணும் இல்லை பிரச்சனைகள். இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்காத தோல்வியும் இல்லை, நீங்கள் பார்க்காத வெற்றியும் இல்லை, இதுக்கு முன்னால் நீங்க அனுபவிக்காத வலியும் இல்லை, காயமும் இல்லை. இந்த அஷ்டம சனி வந்துதான் உங்களுக்கு பிரச்சனை நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உறவுகள் ஆல்ரெடி சிம்மராசிக்கு ஒரு 6 மாத காலமா, கிட்டத்தட்ட 2025 ஜூலைலேருந்தே சிம்மராசிக்கு மிக மோசமான சூழ்நிலைகள் தான் நடந்துட்டு இருக்கு. சிம்மராசிக்காரர்கள் இப்ப இருக்கக்கூடிய மன சூழ்நிலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கடுமையான மன சுமைகள். சில குடும்பங்கள்ல விவாகரத்து, சில குடும்பங்கள்ல சில நபர்களுக்கு, ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும், ரொம்ப பிடித்த நபர் வாழ்க்கையிலிருந்து விலகக்கூடிய நேரங்கள். சில காலகட்டங்கள்ல இப்போ அந்த உறவு பிரிதல் அப்படிங்கிற போது மனசுல எல்லாருக்குமே அது ஆறாத ஒரு காயம் இருக்கும். அந்த காயத்தோட சிம்மராசி நகர்றாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு தொழிலையும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அடி, வேலையில வியாபாரத்துல மிகப்பெரிய ஒரு இழப்பு, லாஸ்ல இருக்காங்க. அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல குவிஞ்சுக்கிட்டே வருது. ஒண்ணு போய் ஒண்ணு, அடுத்தது சரி பண்ணா அடுத்தது 1, 2, 3, 4, 5, 6 அது போயிட்டே இருக்கு வியாதிகளுடைய எண்ணிக்கை. இன்னைக்கு காலகட்டத்துல அஷ்டம சனி. அப்ப அஷ்டம சனி காலகட்டத்துல ஜோதிடர் வேற அது நடக்காது, இது நடக்காது, இது சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னா இன்னும் மனசு காயப்படத்தானே செய்யும். அதே சமயத்துல பொய்யவும் பேச முடியாது. இப்படி இக்கட்டான சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அஷ்டம சனி அப்படின்னா நமக்கு அனுபவங்கள் வரும். சிம்மராசிக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் வரும். சில தோல்விகள் மூலியமா சில படிப்பினைகள் வரும். சில ஏமாற்றங்கள் மூலியமா சில ஏற்றங்கள் வரும். இதுதான் நிதர்சன உண்மை. இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல வெறும் தோல்வியா, வெறும் இழப்பா, வெறும் அவமானமா அப்படின்னு கேட்டா சத்தியமா இல்லை. கண்டிப்பா தோல்விகள் இருக்கு, இழப்புகள் இருக்கு, அவமானம் இருக்கு. ஆனா அது மட்டும் நடக்காது. ஒரு தோல்வியை கொடுத்து மறுபடியும் வெற்றி வரப்போகுது. ஏன்னா ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆன உடனே, அதாவது மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆக போறாரு.
மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 2க்கு குரு பயிற்சி ஆயிடும். குரு பயிற்சி ஆனவுடனே உச்சம் பெற்ற குரு கடகத்திலிருந்து உங்களுடைய 12ஆம் வீட்டிலிருந்து சனி பகவான் உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான 9ஆம் பார்வையா பார்க்கும்போது சனி பகவான் சுபத்துவம் அடைவார். அந்த ஒரு ஆண்டு காலம் குரு பகவான் ஒரு ஆண்டு கடகத்தில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு தோல்வி வந்து மறுபடி வெற்றி வரும். ஒரு பிரச்சனை வந்து அது சரியாகி நல்ல நிலைமை வரும். ஆரோக்கியம் நிறைய இம்ப்ரவைஸ் ஆகக்கூடிய காலகட்டங்களாகவும் இருக்கும். இப்ப அஷ்டம சனி அப்படின்னாலே தாக்கம் என்பது அதிகமா இருக்கும். முதல்ல சிம்மராசிக்காரர்கள் மனதளவுல ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலை, பயம், ஒரு பதட்டம், இதெல்லாம் இருக்கு. இதை எப்படி போக்குவதுன்னா இறைவனை நோக்கி நம்ம எண்ணங்கள் பாயணும். இறை சிந்தனை, தர்ம சிந்தனை, இதை நோக்கி நம்ம பயணப்படணும். சிம்மராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் மூலியமா மனசு அப்படியே புழிஞ்சு போட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அஷ்டம சனி காலகட்டத்துல இந்த நேரத்துல தான் உங்களுக்கு ஏதோ மிகப்பெரிய திருப்பங்கள் வாழ்க்கையில நடக்கும். உண்மையை தான் சொல்றேன். உபயோகமே இல்லாத ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பருக்கு அஷ்டம சனி காலத்துல வேலை போய் அதனால அவர் அவஸ்தைப்பட்டு 4 மாசம் புதுசா ஏதாவது ஒண்ணு படிப்பார், அப்கிரேட் பண்ணிக்குவாரு. புதுசா ஏதாவது ஒண்ணு படிப்பாரு, அப்கிரேட் பண்ணிப்பாரு. அது மூலியமா பெரிய வேலை, இருந்த வேலையோட அதிகமான சம்பளம். ஆனா அதுக்கு நடுவுல அந்த வேலை போய் இந்த புதிய வேலையில பல அதிகமான சம்பளத்துல அமர்ற வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலங்கள் தான் அஷ்டம சனின்னு சொல்றோம். இது நடக்கும். ஒவ்வொரு நகர்வும், சனி பகவானுடைய நகர்வும் சிம்மராசிக்கு முதல்ல பிரச்சனையை கொடுத்து மறுபடியும் அதுல இருந்து வெளியில பெரிய சாதனைகளை செய்யும்படியாக மாட்டோம். தான் யார் என்று நமக்கே உணர்த்தக்கூடிய காலகட்டமாக அஷ்டம சனி காலகட்டங்கள் இருக்கும். நாம யாருன்னு நமக்கு உணர்த்தி, நம்ம யாருன்னு நம்ம மற்றவங்களுக்கு உணர்த்தக்கூடிய காலமாகவும் அஷ்டம சனி இருக்கும். அதே மாதிரி உங்களை யார் யார் ஏமாற்றுகிறார்கள், உங்களுக்கு யார் யார் உண்மை இல்லை, உங்களோட ஸ்திரமான உறவுகள் இல்லை, இதையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய இடத்துல அஷ்டம சனி காலகட்டங்கள் இருக்கும். இந்த சனி பகவான் 8ல இருக்கும் போது முதல்ல சிம்மராசி எதுல கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் பிரச்சனைகள்ல ரொம்ப கவனமாக இருக்கும். இந்த சாப்பிடுற விதம், இந்த தூங்குற விதம், இதுலெல்லாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசி அன்பர்கள். அதே மாதிரி அடுத்த விஷயத்த பாத்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் எதுல கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா வீணான வம்பு, வழக்கு, வாக்குவாதம். சிம்மத்துக்கு எப்பவுமே தான் பெரிய ராஜா, பக்கத்துல யாராவது 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, உள்ள மூக்க நுழைச்சு என்னப்பா பேசுறீங்க, எனக்கு நான் எல்லாம் என்னோட அனுபவம் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு, நான் எல்லாமே நான் சொல்லுவேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை அவங்க 2 பேருக்கும் போய் அதை விட்டு சிம்மராசிக்காரருக்கு அந்த பிரச்சனை வந்துடும். இதெல்லாம் பண்ணக்கூடாது. வீண் வம்பு வாக்குவாதங்கள்ல ஈடுபடுறது. அதே மாதிரி இருக்கிற வேலையை விடவே கூடாது சிம்மராசி அன்பர்கள். அடுத்த 2 வருஷம் என்னதான் பெரிய வேலை கிடைச்சாலும், என்னதான் பெரிய இடத்துல வேலை கிடைச்சாலும், நல்ல சம்பளத்துல கிடைச்சா கூட இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம் சிம்மராசி அன்பர்களுக்கு. இதுக்கெல்லாம் அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பூர்வீக சொத்து வருது, இல்ல புதிய முயற்சிகள் எடுக்கிறது, இதெல்லாம் இப்போ தள்ளி போடணும். புதுசா நிலம் வாங்குறேன், கார் வாங்குறேன், வீடு வாங்குறேன், கவனமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். அதே மாதிரி பண பரிவர்த்தனைகள், அதாவது பணத்தை ஒரு புதுசுல முயற்சியில இன்வெஸ்ட் பண்றது, அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட கடன் கொடுக்கறது, தெரிஞ்சவர் தானே அப்படின்னு நம்பி கொடுக்கறது, இதெல்லாம் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். ஒட்டு மொத்தத்துல கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். குடும்பத்தை பிரிக்கிறதற்கு என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் சனி பகவான் செய்கிறார். அதனால அதுல நம்ம கவனமா இருக்கணும். அதர் சைடு, பாசிட்டிவ் சைடுல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள், இந்த மார்ச்ல இருந்து ஜூன் 2க்குள்ள, மார்ச் 6ல இருந்து ஒரு பெரிய நல்ல திருப்பமும் நடக்கும். அதே மாதிரி ஜூன் 2ல இருந்து அடுத்த வருஷம் 1 வருஷம் குரு பகவான் கடகத்திலிருந்து சிம்மம் வர வரைக்கும் பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும். அதாவது என்னென்ன விஷயங்கள்னா பொருளாதார ரீதியா நல்ல நல்ல பலன்கள். குரு உங்களுடைய 12ஆம் வீட்டில் உச்சம் பெற்று கடகத்திற்கு வந்தாலும் பயிற்சியாகி ஜூன் 2 அன்னைக்கு உங்களுடைய 4, 6, 8 இந்த வீடுகளை பார்த்து உங்களுக்கு பெரிய அளவிலான பொருளாதார மாற்றங்களையும் எதிரிகளை வெல்வதற்கான தெம்பையும் அஷ்டம சனியுடைய தாக்குதலிருந்து முழுமையான விடுதலையும் ஓராண்டுக்கு ரிபேட்டா ஆஃபரா கொடுப்பார். அதை பயன்படுத்திக்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. பரிகாரம் அப்படின்னு நம்ம போனோம்னா பல பரிகாரங்கள் இருக்கு. சனி ஈஸ்வரனுக்கு பிடித்த பரிகாரம் என்பது தர்மம், எளிமையா வாழ்றது, படாடோபமா நம்ம பெரிய ஆளுன்னு காமிச்சிக்காம இருக்குது, சிம்பிளா இருக்குது, இதெல்லாம் சனிக்கு பிடிக்கும். அதே மாதிரி தியான பயிற்சி உங்களுடைய மனதை நிறைய தெம்பு கொடுக்கும். தியானம் செய்ய 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 செய்யதான் அஷ்டம சனியுடைய ஆட்டம்ல இருந்து நீங்க வெளில வர முடியும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் என்னடா நெகட்டிவா எல்லாருமே சொல்றாங்களே, சாரும் சொல்றாரு அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை. ஒண்ணு,
சிம்மராசிக்கு இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் தான் வாழ்க்கையில 2 பெரிய மாற்றங்கள், பாசிட்டிவான மாற்றங்கள், கடைசி வரைக்கும் உங்க கூட வரக்கூடிய புகழோ பெயரோ பணமோ ஏதோ ஒரு மாற்றங்கள் இந்த 2 வருஷத்துல தான் நடக்க போகுது. குறிப்பா இந்த வருஷம், அதாவது ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம்லேருந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் மேக்குள்ள இந்த மாற்றங்கள் நடக்கும். கண்டிப்பா நடக்கும். நல்ல செய்திகள் உங்களை தேடி வந்து சேரும். இந்த குரு பயிற்சியினால பெரிய அளவிலான அஷ்டமசனி பாதிப்புகள் இருக்காது. அது மட்டும் இல்ல, சிம்மராசி எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ள வேண்டும். தன்னால மிச்சதெல்லாம் நடக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.